இன்னைக்கு சுகபோகம் தினையை யூஸ் பண்ணி முருகருக்கு பிடிச்ச தெனை மாவு தேன் லட்டு செய்யலாங்களா. ஒரு கடாயில மிதமான சூட்ல தினையை வறுத்தெடுத்து அந்த தினையை மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். அந்த தினையோட 4 ஏலக்காய், சுக்கு, கொஞ்சம் சின்னதா பச்சை கற்பூரம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்துல வெல்லம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரையிற மாதிரி காய்ச்சிக்கலாம். அகு காய்ச்சிற பதம் வேண்டாம், வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ அரைச்சி வச்ச தெனை மாவை எடுத்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஜலிச்சு வச்ச தெனை மாவை கூட சுத்தமா காய்ச்சி வச்ச வெள்ளை தண்ணியும் ஊத்திக்கலாம். அது கூடவே நம்ம சுகபோகம் தேனையும் சேர்த்துக்கலாம். நீங்க தேன் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேன் ஊத்திட்டு மிக்ஸ் பண்ண பின்னாடி இன்னும் கொஞ்சம் தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேன் சேர்த்ததுனால நல்லா பிடிக்கிறதுக்கு லட்டு பதத்துக்கு வரும். அவ்வளவுதாங்க, நம்ம தென்னை மாவு தேன் லட்டு ரெடி. உங்க வீட்டு முருகருக்கு சின்னதா விபூதி அபிஷேகம் பண்ணி தென்னை மாவு தேன் லட்டு செஞ்சு படைச்சிட்டேன். உங்களுக்கும் இது போல சுத்தமான தேனை, தேனுக்கு ஏலக்காய் வேணும்னா நம்ம சுகபோகம் வெப்சைட் விசிட் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க.